அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். புகழ் அனைத்தும் ஏக வல்லவனாய் அல்லாஹ் அவர்களுக்கு உரித்தாட்டமாக. அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையால் அவன் மீது விதியாக்கியிருந்த ரமலானுடைய நோன்பை நோற்றவர்களாக அதிகம் வணக்க வழிபாடு ஈடுபட வேண்டும் என்ற எண்ணத்திலே இரவுடைய தொழுகையை தொழுதவர்களாக இருக்கக்கூடிய இந்த வேளையில் மறுமையில் ஒரு மனிதனுடைய விசாரணை என்ற தலைப்பிலே சில செய்திகளை மேலோட்டமாக பார்த்து வருகின்றோம். அதனுடைய தொடர்ச்சியாக நேற்றைய தினம் வலதுகரத்திலே கிதாபுகள் வழங்கப்பட்டவருடைய நிலை குறித்தான சில செய்திகளை பார்த்தோம். இன்றைய தினம் இடதுகரத்திலே கிதாபு வழங்கக்கூடிய ஒரு நிலைக்கு பார்ப்பதற்கு முன்பாக இந்த கிதாப் என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய நன்மை தீமைக்கான ஏடுகள், அது வைக்கக்கூடிய அந்த சன்னிதானம் என்பது அல்லாஹ்வுடைய நீதிமன்றம். அல்லாஹ்வுடைய நீதிமன்றம் குறித்தான ஒரு செய்தியை பார்த்துவிட்டு அடுத்த நிகழ்வுக்கு போவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை எல்லாம் இந்த உலகத்திலே படைத்து நன்மை தீமை பிரித்தறியக்கூடிய வேதத்தை வழங்கி அதன் மூலமாக செயல் காட்டக்கூடிய தூதரை ஏற்படுத்தி நமக்கு எல்லா விதத்திலும் தாயாக தகப்பனாக இந்த திருமறை குர்ஆனையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் தந்து எல்லா விதத்திலும் தெளிவான ஒரு சான்றுகளும் ஏற்படுத்தி நாம் சரியான முறையில் நடக்க வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ் விரும்புகின்றான். அதனுடைய பிரதிபலிப்பு தான் அல்லாஹ்வுடைய நீதிமன்றம். நம்ம உலகத்திலே பார்க்கக்கூடிய அந்த நீதிமன்றம் போன்று இருக்காது. ஏனென்று சொன்னால் உலகத்தில் இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு நீதி தேவதையை முன்னால வச்சிருப்பாங்க. சும்மா பேருக்கு கண்ணுல துணியை கருப்பு துணி கட்டியிருப்பாங்க, ஒரு உடஞ்ச திராச வச்சிருப்பாங்க. இதெல்லாம் சிம்பாலிக்காக நீங்கள் இந்த நீதிமன்றத்தை நாடிவிட்டு என்று சொன்னால் உங்களுக்கு அனுபவம் என்ன செய்யாது, தீமை செய்யப்படாது, நீங்க நியாயமா இங்க பார்க்கலாம் என்று ஒரு பொய்யான ஒரு தோற்றத்துக்காக வைக்கப்பட்டு இருக்கும் எல்லா நீதிமன்றத்திலையும் நம்மளாம் பார்ப்போம். அது உண்மையிலே அந்த அடிப்படையில் நடக்குதா நீதிமன்றங்கள்ல? நான் கூட 10 ரூபாய் கொடுத்தேன்னு சொன்னா எனக்கு சாதகமான தீர்ப்பு வரும். நான் அநியாயம் செஞ்சிருந்தாலும், நான் அக்கிரமமே செஞ்சிருந்தாலும், நான் கூடுதலா ஒரு மாதிரியா இந்த உலகத்துல சமூகத்துல செல்வாக்கு மிகுந்தவனா இருப்பேன், எனக்கு சாதகமா ஏற்படும். அதைத்தான் நம்ம இந்தியாவில் அல்லது உலகில் இருக்கக்கூடிய எந்த நீதிமன்றம் எடுத்தாலும் இதான் நிலை. நீங்க இந்தியாவில் எடுத்து பாருங்க, பாபர் மசூதி தீர்ப்பு நியாயத்தின் அடிப்படையில் வழங்கப்பட்டதா? கிடையாது. இன்றைக்கு இருக்கக்கூடிய நானாவாசி ஜும்மா மசூதி இடிப்பதற்கு உத்தரவிடக்கூடிய நீதிமன்றம் நியாயத்தின் அடிப்படையில் இருக்குதா? கிடையாது. ஆட்சியாளர் என்ன சொன்னாலோ அதன் அடிப்படையில் நடக்கக்கூடியதாகத்தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய நீதிமன்றம். உலகளாவிய நீதிமன்றத்தை எடுத்து பாருங்க, அங்கேயும் இருக்குது நியாயம் பார்த்தா கிடையாது. அநியாயமான முறையில் பாலஸ்தீன மக்களை கொன்று ஒழிக்கலாம் பார்க்காம எடுத்துக்கிட்டு இருக்கோம். அது என்னமோ நம்மளெல்லாம் தீவிரவாத கூட்டத்துல காமிக்கக்கூடிய நிலையில பாலஸ்தீன மக்கள் எல்லாம் சின்னமரம் மாற்றினால் அந்த நீதிமன்றங்கள் வாயை மூடிக்கிட்டு இருக்கு. என்ன காரணம்? அமெரிக்காவுடைய சொல்லை பேச்சை கேட்டு. இதான் அப்படி நீதிமன்றம் என்பது நீ எந்த மூலையில எடுத்து பார்த்தாலும் சரிதான், நியாயம் அநியாயம் என்பது அவனுடைய பொறுப்பை பொறுத்து, அவனுடைய ஆட்சியை பொறுத்து, அவனுடைய காசு பணத்தை பொறுத்துதான் இருக்கும் உலகத்திலே. ஆனால் ரஹ்மானுடைய நீதிமன்றம் அப்படி அல்ல. ரஹ்மானுடைய நீதிமன்றம் என்பது இந்த காசு கொடுத்து, அவனுடைய பேஸ் வேலையை கொடுத்து, அல்லது வேற ஏதாவது செல்வாக்கை பயன்படுத்தி நான் ஏதாவது தப்பிக்க முடியுமா என்று நினைத்தால் அணவு அங்கே நடக்காது. அதான் முக்கியம். அல்லாஹ்வுடைய நீதிமன்றம் என்பது அல்லாஹ் திருமலை சொல்லி காட்டிய நீதிமன்றம் குறித்தான ஒரு செய்தியை சொல்லும் பொழுது இந்த நீதிமன்றத்தை எங்கே அமைப்பான் என்று அல்லாஹ் பேசி காட்டுகின்றான். சூரத்துல் இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய 14வது அத்தியாயத்துல 48வது வசனத்துல பேசிட்டாங்க. யௌமது அக்துல் அருள் ஹைரல் அருள் வஸமாவாத்தி வஃபரசுல் லில்லாஹி வாஹிதுல் ஹக்கா. அந்நாளிலே
இப்ப இருக்கிற இந்த பூமி, இந்த பூமியை வேறொரு பூமியாக நாம் மாற்றுவோம். அதே போன்று இப்போது இருக்கக்கூடிய இந்த வானத்தை வேறொரு வானமாக நாங்கள் ஆக்கி விடுவோம். அப்படி மாற்றப்பட்ட நேரத்தில் அடக்கி ஆளக்கூடிய அந்த அல்லாஹ்வின் முன்னால எல்லாருமே மீண்டும் எழுப்பப்படுவார்கள். இதுதான் நீதிமன்றம். இதே பூமிதான், ஆனா வேற ஒரு மாதிரியாக இருக்குங்கிறான். இதே வானம் தான், ஆனா வேற ஒரு வானம். இந்த பூமி, இந்த வானத்திலே யாரெல்லாம் செத்து மண்ணாகி நக்கி போய் இருந்தோமோ மீண்டும் அங்கு எழுப்பப்படுவார்கள். இதற்காக அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துல இப்பதான் வந்து நிற்கிறீங்க, இப்பதான் கேள்வி கணக்கு ஆரம்பிக்க போகுது. இந்த ரீதியில அல்லாஹ் தான் அங்கே ஜட்ஜ், வேற யாரும் கிடையாது. அல்லாஹ் தான் தீர்ப்பு சொல்லக்கூடிய நிலையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அங்கே ஜட்ஜாக அங்கே இருப்பான். நாமெல்லாம் குற்றவாளியாக அங்கு நிற்கப்படுவோம். எல்லாருமே, அனைவருமே குற்றவாளி என்கின்ற நிலையில அங்கே நிறுத்தப்படுவோம் என்று அல்லாஹ்வுடைய திருமறை வாயிலாக பார்க்க முடிகின்றது. இதே இடத்துல, இதே வானமாக இருக்கலாம் மாற்றப்பட்டு, இதே பூமி மாற்றப்பட்ட ஒரு சன்னிதானத்துல அல்லாஹ்வுடைய நீதிமன்றம் அமைக்கப்படுகின்றது, கோர்ட். இந்த கோர்ட்ல அல்லாஹ்வுடைய பொதுவாக இன்னைக்கு கோர்ட் இருக்கு பாருங்க, எப்படி போட்டிருப்பாங்க, பின்னால் ஒரு வார்த்தை போட்டிருப்பாங்க, வாய்மையே வெல்லும். சும்மா பேருக்கு, உண்மையில வாய்மை வெல்லுமா? நிச்சயமா கிடையாது, காசு தான் வெல்லும், எதார்த்தம். அதே போன்று நீங்க பார்க்கலாம், போலீஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க, லஞ்சம் தவிர, நெஞ்சம் நிமிர் எல்லாம் போட்டிருப்பாங்க. ஆனா அங்கதான் லஞ்சம் வந்து சர்வசாதாரணம் நடக்கும். சர்வசாதாரணமாக லஞ்சம் எல்லாம் அங்கே லாவணி எல்லாம் சர்வசாதாரணம் நடக்கும், வெளி தெரியாம இருக்கும், ஆனா எல்லாம் நடக்கும். கட்ட பஞ்சாயத்து இருக்கிற எல்லாம் நடக்கும். அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துல அதே போன்ற நிலை. எந்த நிலை? வாய்மையே வெல்லும் என்ற நிலை இருக்கா இல்லையா? உண்மையான வாய்மையை வெல்லக்கூடிய அந்த கோர்ட்ல அல்லாஹ் தான் தீர்ப்பு சொல்லக்கூடிய நீதிபதி. அந்த நீதிபதியினால் என்ன எழுதப்பட்டு இருக்கும்? அல்லாஹ் தன் திருமறையை சொல்லி காட்டுகின்றான். சூரத்துல் சில்சால் என்று சொல்லக்கூடிய 99 அத்தியாயத்துல 7வது வசனத்துல பேசி காட்டுகின்றான். நீ இந்த உலகத்திலே அணுவரை நன்மை செய்தாலும் அதை அங்கே பார்ப்பாய். நீதிமன்றத்துல இந்த உலகத்துல நான் அணுவரை நன்மை செஞ்சிருக்கேன், ஒன்றுமில்ல, பள்ளிவாசல் ஒரு பூச்சி கிடக்குது, ஒரு அசிங்கமான பொருள் கிடக்குது, அதை தூக்கி யாரும் எத்தனை பேர் போட்டு வெளியே விட்டு போயிருக்க, அங்கே ரெக்கார்டு செய்யப்பட்டிருக்கு. இதே அல்லாஹ் சொல்ற, நீ அணுவரும் நன்மை அணுவரவே இருக்கும். இந்த அணுவரும் நன்மையானது அல்லாஹ்வுடைய கோர்ட்ல, அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்துல அங்கே சொல்லப்படும். நீ அணுவரும் நன்மை செய்தாலும் அதை நீ உணர்ந்து கொள்வாய். அடுத்து அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அதே போன்று நன்மை செஞ்சாலும் அதான், நன்மை செய்தால் எப்படி உனக்கு வந்து அங்கே வந்து அல்லாஹ் சுட்டி காட்டுவோ அதே போன்று இந்த உலகத்துல அநியாயமான முறையில தீமை செய்தாலும் அது அனுபவம் இருந்தாலும் சரிதான், பொட்டியா உள்ள கட்டுரையை விட கம்மியான முறையில நீ தீமை செய்தாலும் அங்கே உனக்கு வெளிக்காட்டப்படும் அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்துல. என்ன செய்ய முடியும்? இதுதான் நியாய தீர்ப்பு நாள். அல்லாஹ்வுடைய கோர்ட்டுல, அல்லாஹ்வுடைய அந்த நீதிமன்றத்துல நான் செஞ்ச நல்லதா இருந்தாலும், நான் செஞ்ச தீமையா இருந்தாலும், அது தீமையில பெரியவல்ல, அதுவும் காட்டப்படும். அந்த தீமையிலே குறைய ஒரு அளவுல, சின்ன அளவுல, ஒரு ஒண்ணும் இல்ல, அதே வந்து போய்கிட்டு இருப்போம். இந்த ரோட்ல அதிகமான முறையில பண்டிகள் போகுதுங்கிறதுக்காக ஒரே முள்ள இடத்துல போட்டிருப்போம், ஒரு குண்டு செய்ய மாட்டி போயிடுவோம், ஓரெல்லாம் பஞ்சாயிட்டே இருக்கும். தீமை, தப்பான எண்ணம், தவறான எண்ணிக்கை, தவறான எண்ணத்துல எவ்வளவு செய்வோம் இல்லையா? இது அணுவளவோட பார்க்க முடியும். எந்த அணுவளவு செய்யக்கூடிய அந்த தீமையோட நாளைக்கு நீதிமன்றத்துல அங்கே வைக்கப்படும் என்று அல்லாஹ் தன் திருமறை வாயிலாக சொல்லி தருகின்றான். அடுத்து இதெல்லாம் நீதிமன்ற செட்டப், நீதிமன்றத்துக்கு உண்டான அந்த விதிமுறைகள் அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்துல. அடுத்து அல்லாஹ் பேசி காட்டுகின்றான். சூரத்துல் நிசாவுல 4வது அத்தியாயத்துல 40வது வசனத்துல பேசி காட்டுகின்றான். அங்க யாருக்கும் அல்லாஹ் அநியாயம் செய்ய மாட்டான். இதுதான் நீதிபதியோட முக்கியமான தன்மையா இருக்கணும். யாருக்கும் அநியாயம் இருக்காது. உண்மையிலே நான் தப்பு செஞ்சேன்னு சொன்னால் அதற்குண்டான சாட்சியின் அடிப்படையில் நிரூபிக்கப்பட்டு விட்டது என்ற நிலை இருந்தால், நான் குற்றவாளி இருந்தால் அதற்குண்டான தண்டனை எனக்கு கண்டிப்பா கிடைக்கும். எனக்கு ஜாமீன் கிடைக்காது. அதான் முக்கியம். ஜாமீன் கேட்கிறமா இல்லையா? இந்த உலக ஜாமீன் இருக்கா இல்லையா? எதற்கு ஜாமீன்? நான் தப்பு செஞ்சுட்டேன், எல்லாம் தெரியுது, 1000 10 கொலை பண்ணிட்டேன், இருந்தாலும் 10 நாள் உள்ள வைக்கிறான், ஐயா ஜாமீன் கூடியா, வெளியே போட்டோம், இன்னொரு கொலையை செஞ்சு வருவோம், திரும்ப ஜாமீன். அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்துல
எந்த அநியாயம் செய்யப்படாது, அங்க வக்காலத்து கிடையாது, ஜாமீன் கிடையாது. அல்லாஹ்வுடைய தீர்மானத்தை ஏன் அநியாயம் செய்ய மாட்டான். அல்லாஹ் தன் திருமறையிலே சொல்றான், இன்னல்லாஹ லா யஹ்லிமு மிஸ்கால தர்ரத்தி. அல்லாஹ்வுடைய அந்த நீதிமன்றத்துல அணு அளவு கூட அநியாயம் செய்யப்பட மாட்டார்கள் யாருமே. அது நன்மையாக இருந்தாலும் அதற்கான பல மடங்கள் அவனிடத்திலே கூலியும் அங்கே வழங்கப்படும் என்று அல்லாஹ் சூரத்து நிசாவிலே பேசி காட்டுகின்றான். அப்போ இந்த இடத்துல அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துல அவனுடைய நீதிமன்றத்துல யாரும் அநியாயம் செய்யப்பட மாட்டார்கள். ஏன்னா உலகத்துல அப்படிதான் இருக்குது. தப்பு பண்ணிருக்கான், தவறு செஞ்சான், கொலை செஞ்சான், கொள்ளையடித்தான், தவறான முறையில் பொருளாதார ஈட்டினான், எல்லாமே அவன் பேர்ல இருக்குது. இருந்தாலும் ஜாமீன்ல அப்படியே ராஜாவை சுற்றி வரலாம் இல்லையா? அநியாயப்பட்டவர்கள் எப்படி இருக்கும்? பாவி, எத்தனை கேஸ் மேல கொடுத்த, எத்தனை அவர்களுக்கு நம்ம அவனுக்கு கேச கொடுத்தான், இன்னைக்கு துட்ட கட்டுற வெளியே நடமாடுகின்றானே இருக்கா இல்லையா? உலகத்துல தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும் என்பதற்காக நாம் அவ்வளவு போராடுவோம், அவ்வளவு போராடுவோம். அதுக்கு வக்கீலுக்கு பல லட்சங்கள் செலவழிப்போம். எப்படியாவது அவருக்கு தண்டனை வாங்கி குடியா, நான் அநியாயம் பண்ணி விட்டேன், எனக்கு அநியாயம் செஞ்சுட்டான், நான் நியாயவாதி என்பதற்காக அவன் இடத்திலே கெஞ்சி கூத்தாடி எப்படியாவது தண்டனை வாங்கினா அவன் உள்ள போறான். 2 நாள்ல ஜாமீன் எடுத்து வெளியே வந்துருவான். பார்க்கும்போது எப்படி இருக்கும்? அநியாயப்பா இப்படி இருக்கிறானே. அல்லாஹ் சொல்ல, உனக்கு ஜாமீன் கிடையாது, உனக்கு ஜாமீன்ல முடித்து விட்டது. இந்த உலகத்துல உனக்கு கொடுக்கப்பட்டது ஜாமீன். தப்பு செஞ்சியா அல்லாஹ் மன்னிக்கல, ஜாமீன். நீ தவறு செஞ்ச, அநியாயம் பண்ண, அந்த மக்களை நீ அநியாயமான முறையில அவனுடைய பொருளாதாரத்தை நீ சுரண்டல, அவனுடைய பொருளாதாரத்தை ரொம்ப பண்ண, அவனுடைய பொதுச்சேவத்துல ஒரு அரடி எடுத்த, அவன்கிட்ட நீ மன்னிப்பு கேட்டியா? ஜாமீன் அவன்கிட்ட கேட்டியா? ஜாமீன் கேட்காம இருக்கக்கூடிய ஒரு கால அவசர தண்டனை இல்லையா? உன்னுடைய மௌத்தை தள்ளி வைத்துக் கொண்டே இருந்து அந்த நேரத்தில் அவன் மன்னிப்பு கேட்டு நீ ஜாமீன் கேட்டேன்னு சொன்னா இந்த நீதிமன்றத்தை நீ தப்பித்துக் கொண்டிருக்கலாமே. தப்பிக்க வழி இல்லை. அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துல அவருடைய நீதிமன்றத்துல ஜாமீனுக்கு வழியே இல்லை, முடிஞ்சு போச்சு. ஜாமீன் கேட்கக்கூடிய கால அவகாசம் இந்த கால அவகாசம். விளங்கிக் கொள்ளுங்கள். இந்த கால அவகாசத்துல, அதுவும் புனிதமிகு இந்த ரமலான் மாதத்துல எத்தனையோ மனிதனுடைய உள்ளத்தில் அவன் மோதி இருப்போம், அவனுடைய மனதை வேதனைப்படுத்தி இருப்போம், தேவையில்லா பேச்சுகள் பேசி இருப்போம். அவன் அதை நினைத்துக் கொண்டே இருப்பான் காலம் முழுவதும். இப்படி பேசி விட்டானே, இப்படி என்ன வச்சுட்டானே, என்னை இப்படி சொல்லிட்டானே, தப்பான வார்த்தை பேசிட்டானே, என் தாயார் கூட எடுத்துட்டானே, சின்ன பிரச்சனைக்கு, ஒண்ணுமில்லாத ஒரு பிரச்சனைக்கு என்னோட தாயாரு, என் பாட்டனாரு, ஒரு நன்னா, என் நாடா என்று சொல்லி அத்தனை பேர் எடுத்து நல்லவர் விட்டாலே இதெல்லாம் உருப்பாடுவானா என்ற நிலையில ஒரு உள்ளம் அப்படியே சொந்தம் பரவாயில்லையா? அப்படி ஒரு நிலை இருந்தா இன்றைக்கு அவன் மன்னிப்பு கேட்டுக்கொள்வதுதான் ஜாமீன். இன்றைக்கே கேட்டுக்கொள்ளுங்க. அவன் இடத்துல மன்னிப்பு கேட்க தப்பு இல்லை. உலகத்திலே அவன் மன்னித்து விட்டான் என்று சொன்னால் நாளைக்கு வேற அல்லாஹ்விடத்தில் ஜாமீன் தேவையில்லை. இவன் மன்னித்து விட்டான், எல்லாம் என்னை மன்னிச்சிருப்பான், அவனுக்கு தவறா நடந்துட்டேன், தப்பா பேசிட்டேன், தவறா அவனை நினைச்சிட்டேன், நீ என்னை மன்னித்து விடு. இந்த புனிதமிகு மாதத்துல, இந்த ரமலான் மாதத்துல என்னை நீ மன்னிக்கணும்னு சொன்னா நான் மௌத்தாகிட்டேன்னு சொன்னா நான் நஷ்டவாய் ஆகிவிடுவேன். அல்லாஹ்ட்ட மன்னிப்பு, அவனிடத்துல மன்னிக்காத வரைக்கும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அதான் முக்கியம். அப்ப அல்லாஹ் இருக்கிற சன்னிதானத்துல அவனுக்கு எந்த ஜாமீன் இல்லை என்று அல்லாஹ் தன் திருமறையில சூரத்து 3 பேசி காட்டுகின்றான். அடுத்து எந்த அளவுக்கு சொன்னா, அடுத்து விசாரணை களத்துல இன்னைக்கு ஒரு ஜட்ஜிட்ட இந்திய சட்டத்தை பேசுவதற்கு ஜட்ஜிட்ட நேர பேச முடியாது. ஒரு வக்கீல் வச்சிருப்போம், அவரா தூது, அவரா சொல்லுவாரு, ஐயா ஜட்ஜ் ஐயா, இபிக்கு இத்தனா செக்ஷன்ல இவர் இருக்கிறாரு, இந்த அடிப்படையில தப்பு செஞ்சுட்டாரு, அவருக்கு இந்த தண்டனை விடுங்க. இவர் மூலம் தான் அங்க பேச முடியும். அதானே உலகத்துல கோர்ட்ல நம்ம நேர பேச முடியுமா? பேச விடுவாங்களா? உனக்கு வக்கீல் இருக்காங்க, வக்கீல் தான் கொண்டு வாயா, உன்னால் வக்கீல் அமைக்க முடியாது சொன்னா அரசாங்கத்தின் மூலம் வக்கீல் ஏற்படுத்து என்ற நிலையில இருக்கின்றது. நேரடியா பேச முடியாது. ஏன்? சட்டத்தை உனக்கு தெரியாது, சட்டத்தை நுணுக்கம் தெரியாது. வக்கீல் மூலமாகத்தான், அட்வொகேட் மூலமாகத்தான் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும். அதனால நீ அட்வொகேட்டை கூட்டு வா என்று சொல்லப்படும் உலகத்துல, நாளை அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்துல, அவனுடைய சுப்ரீம் கோர்ட்ல, அந்த கோர்ட்ல யாரு ஜட்ஜி? யாரு? அல்லாஹ் தான். அல்லாஹ்வுடைய ஜட்ஜுடைய அந்த சன்னிதானத்துல நேர்காண குற்றவாளிகள் அல்லாஹ்வுக்கு நேர்க்க பேசக்கூடிய வாய்ப்பு அல்லாஹ் கொடுக்கின்றான். எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க. எல்லாத்துக்குமே இன்னைக்கு உலகத்துல ரசூலுல்லாஹ் அல்லாஹ்ட்ட நேரா பேசுறாங்களா? கிடையாது. வானர்கள் மூலம் தான், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலம் தான்
ஒவ்வொரு வகை செய்தியும் அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக கொண்டு வரப்பட்டு அந்த செய்திகளை ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளத்துல வைத்து ரசூலா அதை பிற மக்களுக்கு சஹாபாக்கள் சொல்றாங்க, அதை நடைமுறைப்படுத்துறாங்க. உலகத்திலே அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்துல ஜட்ஜாக இருக்கக்கூடிய, நீதிபதியா இருக்கக்கூடிய அந்த நீதிமான் முன்னால நான் குற்றவாளி மீட்டேன் என்று சொன்னால் எனக்கு நேராக அல்லாஹ் எனக்கு நேராக அங்கே பேசக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தருகின்றான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நான் நின்கும் ஹதீஸ், நாளை மறுமையில அவன் ஒவ்வொருவருடனும் தனித்தனியாக பேசாமல் இருப்பதே இல்லை. நாளை மறுமையில அல்லாஹ் ஒவ்வொரு மக்களிடத்திலும் நேருக்கு நேராக பேசுவான். லைஸ பைனஹுமா ஃபைன தர்ஜுமா. நம்ம நினைப்போம், அல்லாஹ் என்ன மொழியில பேசுவது? நான் தமிழ் எனக்கு தெரியும், நான் என்ன மொழியில பேசுவது? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அப்போது எந்த மொழியும் அல்லாஹ்வுக்கு தேவையில்லை. நீ எந்த மொழியில பேசுறாயோ அதை அல்லாஹ் விளங்கிக் கொள்வான். அவன் தானே மொழியை உருவாக்கியது, ஒளியை உருவாக்கியது அல்லாஹ் தானே. அந்த இடத்துல ஒருவருக்கு ஒருவர் மொழிபெயர்க்கக்கூடிய தரிசனா செய்யக்கூடிய எந்த நபரும் தேவையில்லை. நீ அல்லாஹ்விடத்துல பேசக்கூடிய வாய்ப்பு இருந்தா நீ பேசலாம். அந்த தரிசனா செய்யறது யாரும் தேவையில்லை. உலமாவை கூட்டு வரணும், 7 வருஷம் வருஷம் கூட்டு வரணும் தேவையில்லை. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அங்கே தர்ஜுமா செய்வதற்கு அல்லாஹ்வோடு பேசுவதற்கு மொழிபெயர்ப்பாளர்கள் தேவையில்லை என்று சொல்லி அந்த நேரத்துல சொல்லக்கூடிய நேரத்துல ரசூலுல்லாஹ் அடுத்து மேலும் சொல்றாங்க, அந்த நேரத்துல ஒரு கெட்டவனாக இருப்பான் என்று சொன்னால் அவனிடத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுவான், உன்னுடைய வலது பக்கம் பார் என்று வாங்கலாம். தனிமனிதனுடைய விசாரணை இல்லை, இவன் அநியாயம் பண்ணிட்டான், அல்லாஹ்ட்ட பேசக்கூடிய வாய்ப்பு என்னத்தை பேச முடியும்? இந்த உலகத்துல அநியாயம் செஞ்ச, அக்கிரமம் செஞ்ச, பொருளாதார மோசடி செஞ்ச, ஊழல் செஞ்ச, எல்லாம் செஞ்சுட்டு அல்லாஹ்ட்ட பேசினா என்ன பேச முடியும்? அல்லாஹ் அங்கே சொல்லுவானா, உன்னுடைய வலது பக்கம் திரும்பி பார் என்று சொல்லக்கூடிய நேரத்துல அவன் செஞ்ச பாவமுட்டைகள் எல்லாம் அங்கே அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும். அவனுடைய பாவமுட்டைகள் எல்லாம் அங்கே அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும். அடுத்து சொல்லுவானா, உன் இடது பக்கம் நீ பாருங்கமான அல்லாஹ். ஜட்ஜு நீதிபதியா இருக்கிற அல்லாஹ் அந்த குற்றவாளி முன்னால் நிற்கும் போது உன் இடது பக்கம் பாரு, அவன் அங்கே பார்ப்பான், மீண்டும் அந்த பாவ மூட்டைகளா இருக்குமா. உன் முன்னால் உன் பின்பக்கம் பாரு என்று சொல்லப்படும். அங்கேயும் அதே போன்று பாவ மூட்டைகள் உன்னுடைய முன்பக்கத்திலே பாரு என்று சொல்லும்போது அங்கே நரகத்துடைய ஜுவாலையை, அந்த தீப்பந்தத்தை அவனுக்கு எதிராக பார்க்கக்கூடிய நேரத்துல அல்லாஹ்வுடைய தூதர் அன்புத்தலை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஒத்தக்கும் நாரா ஒலஃபி சிக்க ஒரு சிக்க தம்பரத்தை, இந்த நரகத்துடைய வேதனையை தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பேருத்தமிழ் அளவுக்காக தான தர்மம் செய்து நீங்க அதை விட்டு தப்பித்துக் கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹ் சொல்லி தரக்கூடிய செய்தியை முஸ்லிம் இந்த ஹதீஸ் கருத்துல பார்க்க முடிகின்றது. அப்ப என்ன நிலை? நாளை நீதிமன்றத்துல நமக்கு வலது பக்கம் இடது பக்கம் முன்னால பின்னால பாவமுட்டைகளா இருக்கும். இதை விட்டு தப்பிக்க நினைக்கியா, எப்படியா தான தர்மம் செஞ்சுக்க, ஏதாவது இல்ல எந்த அடிப்படையிலாவது உன்னுடைய பொருளாதாரத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் தான தர்மம் செய் என்கின்ற ஒரு நிலையை அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க. இன்னொரு நிலை, இந்த நிலை யாருக்கு வரக்கூடாது என்பதை அல்லாஹ் விரும்புகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, விசாரணை என்கின்ற நிலையில யாரும் உள்ள வந்து விடாதீங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நாளை மறுமையில ஒருத்தன் விசாரணை என்கிற நிலையில வந்துட்டானே அவன் கெதி அதோ கெதி. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அல்லாஹ் தன் திருமறையில பேசி காட்டக்கூடிய ஒரு செய்தி, நாளை மறுமையில விசாரணை என்கின்ற ஒரு நிலையில எவனாவது வந்து விட்டான் என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கை அழிந்து விட்டது, முடித்து போச்சு. உலகத்துல பார்க்கத்தானே செய்யறோம். மறுமை ஒரு பக்கம் வைங்க, உலகத்துல ஒரு தப்பு செஞ்சிருக்கான வைங்களேன், அவனை வந்து நைட்டு இரவுல வந்து சாமத்துல வந்து போலீஸ் தட்டுவாங்க, அவன் எங்கயா போன இல்லையா கூட்டு வாயாமா, இல்ல என்னையா என்ன விஷயம் என்னன்னு பதறுவாங்க. வீட்டுல பதறக்கூடிய நேரத்துல கொஞ்சம் விசாரணை பண்ணணும். அந்த விசாரணை என்கின்ற நிலையில உலகத்துல ஒரு போலீஸ் அதிகாரி ஒரு ஏட்ட இருக்கட்டும் வீட்டுல நடு சாமத்துல கதவை தட்டும் போது எவ்வளவு பதற்றம் வருது. என்ன பண்ணா, ஏது பண்ணா, என் மகனை ஏன் கூப்பிடுறீங்க, எதுக்கு? ஒரு தகப்பனா இருந்தாலும் ஒரு தாயா இருந்தாலும் பதட்டத்துல இல்ல விட முடியாது என்று சொல்லி சில வீடியோக்களை பாக்குறவங்க கட்டுப்படுத்த கூட்டு போயிடாது அழுவாங்க இல்லையா, விசாரணைக்கு தான், வேற ஒன்றுமே இல்ல. உலகத்துல ஒரு போலீஸ் அதிகாரி நம்மளை விசாரிக்க அழைத்தா கூட அதற்கு நாம் தயங்குகின்றோம், சரியில்லையே. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நாளை மறுமையில அல்லாஹ்விடத்திலே ஒருத்தர் விசாரணை கைதியா வந்து விட்டான் என்று சொன்னால் அவன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. ஏன்? துருவி கேட்க ஆரம்பிப்பான். விசாரணை வந்து உலகத்திலேயே ஒரு சின்ன தப்பு கூட பண்ணி இருந்துக்கலாம், அந்த சின்ன தப்புக்கு அவனுடைய வாயிலிருந்து அந்த உண்மையை தப்புவதற்காக சொல்லப்பட வேண்டும் என்பதற்காக அப்படியே கேட்பான், இப்படி கேட்பான், 4 பக்கம் கேட்பான், ஐயோ பெரிய இளவா இருக்கிறான் என்று சொல்லி ஒப்புத்துக்கிறேன். விசாரணை என்பது இப்படித்தான்.
உலகத்தில் உள்ள ஒரு மனிதன் சக மனிதன் நம்மளோடு மலத்தையும் ஜலத்தையும் சுமக்கக்கூடிய ஒரு போலீஸ் அதிகாரி, ஒரு காட்சி உடுப்பு போட்ட ஒரு அதிகாரி நம்மகிட்ட விசாரணை செய்யும் போது ஒப்புக்கொள்கிறாரா இல்லையா? சக மனிதன். நாளை மறுமையில அல்லாஹ் என்கின்ற அந்த நீதிபதி அவனுடைய முன்னால் நிற்கக்கூடிய நேரத்தில் அவன் நம்மளை விசாரணை செய்வான் என்று சொன்னால் அதை விட்டு நம்மால் நம்முடைய அதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த விசாரணை திரும்பி போயிடாதீங்க. அல்லாஹ்விடத்துல விசாரணை நிலையில மட்டும் நீங்க வந்து விடாதீர்கள். அப்படி வந்து விட்டேன்னு சொன்னா உன் வாழ்க்கை நாசமா போச்சு என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தரக்கூடிய செய்தியை பார்க்க முடிகின்றது. இன்னும் அல்லாஹ் தன் திருமறையில சூரத்துல் ஹாக்காவில பேசி காட்டுகிறார், அந்நாளிலே இறைவன் முன் நிறுத்தக்கூடிய எந்த ஒரு ரகசியம் நாளை மறுமையில அங்கே மறக்கப்படாது என்று அல்லாஹ் தன் திருமறை வாயிலாக சொல்லி தருகின்றான். அப்ப இதுதான் அல்லாஹ்வுடைய நீதிமன்றம், இதுதான் அல்லாஹ்வுடைய நீதிமன்றம். இந்த நீதிமன்றத்துக்கு உள்ளாகதான் நேற்றுக்கு சொன்னமா இல்லையா, வலது கரத்தால் வழங்கப்பட்ட ஒன்று 7. இன்றைக்கு இப்ப பார்க்க இருக்கக்கூடிய சரி ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கோமா. அப்போ இன்றைக்கு பார்க்கக்கூடிய இந்த நீதிமன்றத்துல இவனுடைய அந்த சம்மன்கள் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் அடுக்கப்பட்டிருக்கும். இடது கையால் வழங்கப்பட்டவனுக்கு வழங்கப்படக்கூடிய சம்மன். அதை பத்தி அல்லாஹ் தன் திருமறையில சூரத்துல் ஹாக்கா என்று சொல்லக்கூடிய அந்த அத்தியாயத்துல அடுத்தடுத்த வசனத்திலே பேசி காட்டுகின்றான். எந்த அளவுக்கு அல்லாஹ் தன் திருமறையிலே பேசி காட்டுகின்றான். அம்மாமன் ஊத்திய கிதாபு பிசிமாலிஹி, யாருடைய அவனுடைய ஏடு இடதுகரத்திலே கொடுக்கப்படுகிறதோ பையக்கூலு யாரைத்தில் ஊத்திய கிதாபியா, அவன் எனது ஏடு கொடுக்கப்படாமல் இருக்க வேண்டுமே. உலம் அதிகமா கிசாபியா, எனது கேள்வி என்ன ஆகுமே என்று தெரியவில்லையே. யாழைத்தின் ஹானத்து ஹாலியா, நான் மீண்டும் உயிர்ப்படாமல் இருந்திருக்க வேண்டுமே. எனக்கு மரணமே இறுதியாக இருக்கக்கூடாதா. மா அக்னி அன்னி மாலியா, எனது செல்வம் எனக்கு பயணிக்கலையே. ஹலக்கு அன்னி சுல்தானியா, எனது அதிகாரம் எல்லாம் மறந்து விட்டது என்று அந்த நீதிமன்றத்தில இடது கையால் எவனெல்லாம் கித்தாப்பு வாங்கினானாம் அதையும் இன்னொரு இடத்துல அல்லாஹ் பேசி காட்டுகின்றான். இந்த கெட்டவனா இருக்கக்கூடியவன் இடது கரத்தால் அங்கே எழுதப்பட்ட அந்த ஏற்றுடைய அந்த வானர்கள் அவனுக்காக சமன் செய்யப்பட்ட அந்த கித்தாப்புகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடது கரத்தால் வழங்குவானாம். அதை இப்படி கொடுக்க மாட்டானா. அல்லாஹ் அதையும் சொல்றான், இப்படி பின்பற்றமாக எடுத்துட்டு போறான். வேண்டாம் ஏற்பா செய்வோமா இல்லையா? உலகத்துல வேண்டாம் என்ன செய்வோம், போடான்னு வேண்டாம் ஏற்பா பேசுவோம் இல்லையா? இதை தாண்டி நாளை மறுமையில அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துல அந்த நீதிமன்றத்துல இந்த நீதான் உலகத்துல அகங்காரம் பண்ண, அல்லாஹ் கட்டுப்படும் சொன்ன, தூதரை கட்டுப்படும் சொன்ன, எல்லாம் செய்யலையா? உன்னுடைய ஏடுனா இருக்கு என்ன புடி பார்க்க மாட்டானா அல்லாஹ். அவனை ஏறெடுத்து பார்க்க மாட்டான். நீ எடுத்துட்டு போடா என்று சொல்லி அவன் இடத்துல இடது கரத்தால் அதுவும் புதுக்கு பின்னால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுப்பதாக அல்லாஹ் இன்னொரு இடத்துல பேசி காட்டினா. அந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்றான், எனது அந்த அடியான் சொல்வானாம், அந்த கெட்ட அடியான் சொல்வாராம், எனக்கு அம்மாம ஊத்திய கிதாபு பிசிமாலி, யாரோட ஏடு அவன் இடத்துல கொடுக்கப்படுதோ எப்போது யாருக்கு நம்ம ஊத்திய கிதாபியா, எனக்கு இந்த புத்தகம் தராம வந்திருக்க வேண்டுமே, இந்த புத்தகத்தை தராம இருந்திருக்கலாமே. உலம் அதிகமா கிசாபியா, அல்லாஹ் என்னிடத்தில் எப்படி விசாரணை செய்ய போகின்றானோ. அவனுடைய இடது கரத்தில் வாங்கின உடனே அவனுடைய புலம்பல் ஆரம்பித்து விடும். தனிமனித புலம்பல். ஏன்? அவனுக்கே தெரியும், நான் தப்பு செஞ்சுட்டேன், உலகத்தில் அநியாயம் செஞ்ச, அக்கிரமம் செஞ்ச, பாதுகாப்பு வாழ்ந்தேன். அவன் நினைப்பானா, உலம் அதிகமா கிசாபியா, என்னுடைய கேள்வி கணக்கை பற்றி நான் அறிந்திருக்கவில்லையே. யாழைத்தின் ஹானத்து ஹாலியா, நான் இந்த உலகத்தில் செத்திருந்தேன், ஒரு நாள் மௌத்தாமா இல்லையா? அவன் சொல்லுவானால், அந்த மரணமே எனக்கு இறுதியா இருந்திருக்கிறாங்க. யாரெல்லாம் என்னையா மீண்டும் என்னை எழுப்பின, என்னை எடுத்து மீண்டும் எழுப்பி என்னை வந்து கேள்வி கேட்கிற. மாகினி அன்னி மாலியா, உலகத்தில் என் செல்வம் எல்லாம் இருந்தது, எனக்கு கோடிக்கணக்கான ஏக்கர்கள் இருந்தது, வீரோக திறந்த நகையும் நட்டுமாக இருந்தது, என் மனைவிக்கு அழகு போட்டு பார்த்தது, அந்த செல்வம் இன்றைக்கு எனக்கு பயனளிக்கவில்லையே. ஹலக்க அன்னி சுல்தானியா, என் வீட்டுல நான் தான் அதிகாரப்படுத்தியிருந்தேன், எனக்கு என் வீட்டை நான் தான் அதிகாரம், நான் சொன்னதே என் பிள்ளை கேட்பான், நான் சொன்னதே அம்மா கேட்பா, நான் சொல்லுவதைத்தான் என் பிள்ளை கேட்பான். அந்த அதிகாரம் இன்னைக்கு செல்லுபடியாக இல்லையே. எங்க? அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்துல, அவனுடைய கோர்ட்டுல, அந்த நீதிபதி முன்னால ஹலக்க அன்னி சுல்தானியா, எனக்கு இந்த அதிகாரம் பயனளிக்கவில்லையே, நான் என்ன செய்வது? இந்த குழப்பம் யாருக்கு வந்துவிடவே கூடாது. அடுத்து அல்லாஹ் சொல்றான், உன்னுடைய குழப்பம் எல்லாம் போதும். உலகத்துல புலம்பு இருந்திருக்கா சரிதான், உலகத்திலே புலம்பும் எல்லாம் சரி. இந்த அளவு எச்சரிக்கை செய்யப்பட்டது,
ரமலான் மாதம் பேசப்பட்டது. இது எல்லாம் இந்த காலம் அந்த காலவெட்டியில இப்போது உனக்கு தண்டனை அறிவிக்கப்படுகின்றது. குதுவு பகுந்து அவனை பிடியுங்கள், வானொலி கட்டளைங்க. காவலாளி இருப்பாங்க இல்லையா, கோட்டை இருக்காங்க இல்லையா, அவனை பிடிங்கப்பா, அவனை பிடித்து அவனை விலகி விடுங்கள். சும்மா சகீம சொல்லு, அவனை நரகத்தில் தள்ளி விடுங்கள். உடனே ஏன் அநியாயம் பண்ணிட்ட, அக்கிரம் பண்ண, அதற்குண்டான ஆதார சவால் இருக்குது. உன் வலது பக்கம் இருக்குது, இடது பக்கம் இருக்குது, முன்னால இருக்குது, பின்னால் இருக்குது. நீ அநியாயக்காரன், அக்கிரமக்காரன். ஆகையால இங்க தீர்ப்பு எழுதப்படுகின்றது. எழுதப்பட்ட தீர்ப்பானது உன்னை பிடித்து நரகத்தை தள்ளுங்கள் என்று அங்கே வாழ்வர்களுக்கு உத்தரவிடப்படும். அவர்கள் செய்வார்கள், சொல்வார்களா, சும்மதி செல்சிலத்தை தழுவுக சப்புணு திராவன் பசுனு, அவனை 70 முறம் கொண்ட சங்கியால் அவன் கட்டின மீறும். அந்த நரகத்துல தலைவருக்கு முன்னால அவனை சங்கிலியால் செய்ய கட்டுங்க. இன்னொரு காணலா இவங்க அறியும் மகத்துவம் மிக்க அவன் அல்லாஹ்வை நம்பவில்லை. இந்த உலகத்துல அல்லாஹ்வை ஏன் தெரியுமா, இவன் ஏன் நரகத்தில் அல்லாஹ்வை நம்பவில்லை? பாவியா இருந்த உலகத்துல அல்லாஹ் சொன்ன சட்டத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, தூதர் சொன்ன சட்டத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதையெல்லாம் இலக்காரமாக ஏளனமாக நீங்க உலகத்தில் வாழ்ந்தீங்க. அவனை சாதாரண நரகத்தில் வேண்டாம், சங்கிலியால கட்டப்பட்டு அவனை நரகத்தில் இழுத்து தள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறார். அதை மட்டும் அவன் செய்யவில்லை, ஏழைக்கு அவன் உணவளிக்கவே இல்லை. அவன் பிச்சைக்காரன் கேட்கிறான், பசியோடு இருக்கிறமா ஏதாவது தாங்க என்று கேட்க வேண்டிய நேரத்தில் அவன் தூண்டவில்லை. ஏழைக்கு உணவளிக்காத போங்க இருந்தான். இந்த நேரத்துல எந்த பிரெண்ட்ஸுக்காக வந்து வக்காலத்து உலகத்துல இவனாவது வந்து தானதர்மம் செய்ய, அவனுக்கு ஏன்டா செய்த, அவனுக்கு என்னடா பிரச்சனை என்று சொல்லி நம்முடைய பொருளாதாரத்தை செலவு செய்யாம தடுத்தாலே இல்லையா? ஒண்ணும் இல்ல, கஞ்சிக்கா 3000 எழுதி போட்டிருக்காங்க, அவங்களுக்கு ஈரோடு அவங்களுக்கு அந்த நாட்டுல இருந்து வரும், இந்த நாட்டுல இருந்து வரும் சொல்றாங்களா இல்லையா? தடுக்கிறாங்களா இல்லையா? அல்லாஹ்வுடைய பாதையில ஒரு 3000 ரூபாய் கஞ்சியை எழுதி போட்டா கூட நாம என்ன செய்யறோம், அதை 30 தடவை எண்ணுறோம். எவ்வளவு ரூபாய்? அந்த 500 ரூபாய். 3000 கூட இல்ல, அந்த 500 ரூபாய 30 தடவை எண்ணி அதை கொடுக்கவா வேண்டாமா, கொடுக்கவா வேண்டாமா, அந்த நேரத்தில் நான் நண்பருவான், எதுக்கு உங்களுக்கு கொடுக்குற, அங்க இருக்கு பெரிய பிள்ளைங்க அங்கோட்டு கொடு, அதை செய்ய இதை செய்ய என்று சொல்லி இந்த பொருளாதார தடுத்தியா இல்லையா? அவருக்கு சொல்லுவா, இந்த நிலையில அதை நண்பரை கூப்பிடு, இந்த நிலையில ஒரு ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடு. இன்னைக்கு அல்லாஹ் பேசி காட்டினா, இன்னைக்கு எந்த நண்பன் அவனுக்கு பெறுவடாது, யாருடைய பேச்சு மண்ணை எடுவடாது. ஒலா தாம இல்லாமல் கிஸ்மின், சீலை தவிர அவனுக்கு எந்த உணவையும் கொடுக்க கூடாது என்று நீதிபதியாகிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அங்கே எழுதிட்டு சென்று விடுவான். முடிஞ்சு வச்சா தூக்கு தண்டனையை கூட வாங்கிக் கொள்ளலாம். அவனுக்கு ஆயுள் தண்டனை முடிஞ்சு வச்சு. இங்க உள்ள ஆயுள் தண்டனை அல்ல, இங்க என்ன ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க உலகத்துல? நீ என்ன சொல்றாங்க, இந்த வெளியே இருக்கிறத உள்ள இருந்துக்கலாம் சொல்றாங்க இல்லையா? வெளியே இருக்கிறத விட உள்ள எல்லாமே கிடைக்குது. உனக்கு என்ன தேவை? வெளியே கஞ்சா அடிக்க முடியாது, உள்ள வருது. வெளியே பீடி குடிக்க முடியாது, அத்தாக்கு முன்னால உள்ள குடிக்கலாம். வெளியே சீரட் குடிக்க முடியாது, உள்ள குடிக்கலாம். அப்ப என்ன தண்டனை கொடுக்குறான்? நீங்க வெளியே பிரியாணி சாப்பிடாது, அங்க எல்லாம் தர்றான். அப்ப எல்லாமே இருக்குத. அல்லாஹ்வுடைய அந்த நரகத்துடைய வேதனையில அங்க இது போல இருக்காது. அவனுக்கு சீரட் தான் அவனுக்கு உணவு. அவனுக்கு அவன் நெருப்பாலான அந்த சுடக்கூடிய நேரத்துல அவனுக்கு தோல் கரிக்கப்படும். தோல் கரைஞ்ச உடனே அது ஒரு வேதனை நின்றுமா இல்லையா? அல்லாஹ் மீண்டும் சொல்வான், மீண்டும் ஒரு தோலை போர்த்துங்கள். மீண்டும் அவனுக்கு வேதனை, மீண்டும் வேதனை, மீண்டும் கரிக்கப்படும், மீண்டும் வேதனை. நினைச்சு பார்க்கவே கடுமையாக இருக்கும். நினைச்சு பார்க்க நம்மளால் சகிக்கவே முடியாது. அவ்வளவு பெரிய ஒரு வேதனையை அங்கே இந்த இடது கரத்தால் வாங்கிய கித்தாபை வாங்கியவனுக்கு வழங்கப்படுவதாக அல்லாஹ் தன் திருமறையில பேசி காட்டிட்டு இறுதியா ஒரு விஷயத்தை சொல்லி காட்டுகின்றா, பாவிகளை தவிர வேற யாரும் அதை சாப்பிட முடியாது. யாரே? சீலை புண்ணு வரக்கூடிய அந்த கெட்ட நீரை எவன் சாப்பிட முடியும்? உலகத்திலே வெறுப்போம், நாளை மறுமையில நரகவாதிகளுக்கு அதுதான் உணவு என்று அல்லாஹ் தன் திருமறையில சூரத்துல ஹாக்காவில 69வது அத்தியாயத்துல 25வது வசனத்திலிருந்து 37வது வசனம் வரைக்கும் தொடர்ச்சியாக பேசிக்கொண்டு வருகின்றான். இதுதான் யதார்த்த வாழ்க்கை. இடது கரத்தால் என்ன நேரத்திலும் எந்த சூழலிலும் நாம் அல்லாஹ்விடத்தில் கித்தாபை வாங்கிவிடக் கூடாது. எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரிதான், எவ்வளவு துன்பப்பட்டாலும் சரிதான், எப்படியாவது அல்லாஹ்வுடைய வலது கரத்தால் வாங்கக்கூடிய பாக்கியத்தை நாம் பெற்றுவிட வேண்டும். அவருடைய சன்னிதானத்துல, அவருடைய நீதிமன்றத்துல, அவருடைய கோர்ட்ல நம்மளால் ஜெயிக்க முடியாது. உலகத்துல ஏதோ தப்பு பண்றோம், அல்லாஹ்ட்ட மன்னிப்பு அவ்வப்போது தோழியா மன்னிச்சிரியா, நீ மன்னிக்கல, வேற யாரு மன்னிப்பா?
ஒருத்தர் மனசை புண்பட பேசிக்கலாம், பாய் வாங்க தப்பு பேசிட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க. இது நல்ல சந்தர்ப்பம். இந்த ரமலான் மாதம் நல்ல சந்தர்ப்பம். அது ஆண்களாக இருந்தாலும் சரி, குறிப்பாக பெண்களா இருக்கக்கூடிய தவறான வார்த்தைகளை, தவறான பேச்சுகள், புறம் பேசுவது, கோல் சொல்வது என்ற நிலையில, தவறான நிலையில நாமெல்லாம் பேசக்கூடிய மக்களா இருக்கணும். அதனால ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் அதிகமாக நரகத்தில் பெண்களை பார்த்தேன், நீங்கள் தௌபா செய்து கொள்ளுங்கள், தான தர்மம் செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் பெண்கள் என்று தனியான ஒரு உபதேசம் செய்யறாங்க. அப்ப இப்பேற்பட்ட நிலை இந்த உலகத்துல சாத்திய கூறு நிறைய இருக்குது, நம்முடைய மௌத்து வரும் வரைக்கும். அதற்கு முன்பாக நாம் அதற்குண்டான அத்தனை வழியும் செய்து நாளை மறுமையில நாம் இந்த விசாரணையிலிருந்து தப்பித்துக் கொள்ளக்கூடிய வழி என்ன இருக்குது என்பதை நாம் கூடுதலாக யோசனை செய்து அது தப்பிக்கொண்டான வழியை நாம் தேடக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்பு வல்லல்லாஹ் உங்களுக்கு எனக்கு தர போதுமானவன். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் அந்த தனிமனித விசாரணை, நாளைக்கு ஒரு நாள் இருக்குது, அதனால அந்த தனிமனித விசாரணை, முதல் விசாரணை என்ன கேள்வி வரும், இரண்டாவதாக என்ன கேள்வி வரும் என்பதற்கான இன்ஷா அல்லாஹ் நாளை பார்ப்போம். இன்னைக்கு ஒரு கேள்வி வருமா?